Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான். இதில் வந்து ரோசஸில் பிரான்ச்சஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷூட்ஸ், ஸ்டெம்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நெக்ஸ்ட் சாட்டர்டே, அதாவது 19th டிசம்பர் ஈவினிங் நம்ம ஒரு லைவ் ஜூம் செஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதோட இன்விடேஷன் நம்ம சேனலோட கம்யூனிட்டி பேஜ்லேயும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயும் அனௌன்ஸ்மெண்ட்டாக சென்ட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து மெசேஜ் மூலயமா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வர 12 பார்ட்டிசிபெண்ட்ஸை நம்ம வந்து என்ரோல் பண்ணிப்போம். இந்த மீட்டிங்கோட மெயின் டிஸ்கஷன் டாபிக் என்னென்னா ரோஸ் பாட்டிங் தாங்க. ரோஸை பாட் பண்ணுறதுக்கு அது எப்படி மிக்ஸ் ரெடி பண்ணணும், எப்படி பாட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு வரக்கூடிய 80% மெசேஜஸ் வந்து இதை பற்றி தான் இருக்குது. இன்னும் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங், நிறைய நியூ கமர்ஸ் இருக்காங்க, நியூ கார்டனர்ஸ். அப்போ அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லைவாக கூட நம்ம டெலிகாஸ்ட் இது ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ஃப்யூச்சராக வரவங்களுக்கு கூட அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த செஷன் ஆர் யூ கேன் வாட்ச் இட் லைவ். ரோஸ் செடியில் எவ்வளோக்கு அதிகமாக பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுதோ அந்த அளவு அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் பேஸில் இருந்து வரக்கூடிய அந்த பேசல் பிரேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த ரோஸை விட லைஃப் ஸ்பேனை இன்னும் கூட்டும். ஸோ இதெல்லாம் ரோசஸில் எப்படி நம்ம உருவாக்குறது, இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபீட் கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக புது பிரான்ச்சஸ் நிறைய வருது, 2 வீக்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. we have to build a relationship with the rose. கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் நம்ம சின்னதாக ஒரு ரோஸ் பிளான் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இருந்து பேசல் பிரேக் வர்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் உடனே வராது. அது ஒரு 6 months to 1 year அந்த பிளான்ட் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி ஸ்டெபிலைஸ் ஆகி அந்த என்வாயன்மெண்ட்டில் செட் ஆகி வந்தப்புறமா தான் அதில் இருந்து நிறைய கிளைகள் உருவாகும். அதுவும் நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு என்ன மாதிரி ஃபீட் கொடுக்குறோம், இட்ஸ் ஆல் புட் டுகெதர். அதில் உள்ள ரிசல்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ரோசஸில் வரக்கூடிய அந்த புது க்ரோத்தை நம்ம ப்ராடாக ஒரு 3 விதமாக குரூப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆக்சிலரி பட்ஸ். இந்த ஆக்சிலரி பட்ஸ் அப்படி நம்ம சொல்கிறது, ரோசஸோட லீவ்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ளவர் டெட்ஹெட் பண்ணதுக்கப்புறம் அந்த லீஃபுக்கு இடையிலேருந்து புது ஷூட்ஸ் வரும், அதுதான் ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து லீவ்ஸ் இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்னு இல்லை. சில இடத்துல நம்ம லீவ்ஸ் எடுத்து விட்டுருப்போம், இல்லை லீவ்ஸ் விழுந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் ஃபங்கஸ் ஆர் எனிதிங். அதில் இருந்து கூட இந்த ஷூட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இது வந்து ஆல் ஸ்மால் பிரான்ச்சஸ், சைட் பிரான்ச்சஸ், இதில் இருந்தெல்லாம் இந்த மாதிரி வரது தான் ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் இருந்து வரக்கூடிய ஸ்டெம்ஸ் வந்து ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். பட் ஓவரால் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு நிறைய லீவ்ஸ் வேணும். அண்ட் இந்த மாதிரி க்ரோத் வந்து நார்மலாகவே ரொம்ப விகரஸாக நிறைய இருக்கும் ரோசஸில். நம்ம கரெக்டாக நல்ல ஃபீடு கொடுத்துட்டு இருந்தோம்னாலே இந்த மாதிரி க்ரோத் நிறைய பார்க்கலாம். அண்ட் பிளான்ட் வந்து நல்ல புஷ்ஷியாக நிறைய லீவ்ஸோட ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பிளான்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த லீவ்ஸ் நிறைய இருந்தால் தானே உதவி செய்யும். அந்த லீவ்ஸ் நல்ல க்ரீனாக ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஆக்சிலரி பட். ரெண்டாவது பார்த்தோன்னா லேட்ரல் பிரான்ச்சஸ். இந்த லேட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ரோசஸோட மெயின் பிரான்ச்சஸ்லேருந்து வரக்கூடியது. நம்ம பட் யூனியன்லேருந்து கீழே இருந்தே ஸ்டெம்ஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்டெம்ஸ்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய ஸ்டெம்ஸை தான் நம்ம லேட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எவ்வளோக்கு அதிகமாக லேட்ரல்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு பிளான்ட் ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஆக்சிலரி ஷூட்ஸும் இம்பார்ட்டண்ட், லேட்ரல் ஸ்டெம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பேசல் பிரேக் அதை விட இம்பார்ட்டண்ட் கிடச்சுன்னா we are very lucky. சில லேட்ரல் ஸ்டெம்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப திக்காக பேசல் பிரான்ச் சைஸ்லேயே வரும். சிலது வந்து தின்னாதான் இருக்கும், பட் that doesn't matter. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் பிரான்ச், ரொம்ப ஓல்டு இல்லை, ஏன்னா உட்டி ஆகலை, பச்சையாக தான் இருக்குது. அதில் ஏற்கனவே அங்கே மேலே லேட்ரல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்டெம், உட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போது இந்த லேட்ரல்ஸ் வந்து
யங் ஸ்டெம்ஸில் இருந்து தான் வரணும்னு இல்லை, ஓல்டு ஸ்டெம்ஸில் இருந்து கூட வரலாம். உங்களுக்கு பெஸ்ட் ப்ராப்ளம் நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி புது ஷூட்ஸ் இது வளர ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்லேயே அந்த த்ரிப்ஸ் வந்து இதை அழிச்சிரும். இதை நான் ட்ரீட் பண்ணிட்டேன், இது எப்படி வளரும்னு எனக்கு தெரியாது, ஹோப்பிங் தட் இட் வில் கம் வெரி வெல். ஸோ இந்த குட்டியாக இந்த பட் ஐ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைம்லே த்ரிப்ஸ் வந்து அடிச்சிடுச்சு அப்படின்னா ப்ரௌன் ஆகி அப்படியே போயிடும், கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எப்போ கொடுத்தாலும் ஒரு ருட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அஃபெக்ட் ஆனப்புறமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவு நம்ம ரிக்கவர் பண்ணிடலாம். ஆனால் போன லீவ்ஸ் ஷூட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கரெக்ட் பெஸ்டிசைட் ருட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் யங் ரோசஸ், லெஸ் தேன் 1 year old. இந்த ரோஸ் வந்து ஒரு 4 year old ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்த ஒரு பேசல் ஸ்டெம், அதாவது ஒரு மெயின் பிரான்ச், அதிலிருந்து லேட்ரல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நான் வந்து ஒரு 1 yearக்கு அப்புறமா இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தான் அதில் புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஒன்று நல்லாவே வெளியில் தெரியுது, இன்னொன்று இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. கீழே ஒன்று வந்து ஆல்ரெடி போயிடுச்சு, ப்ரௌன் ஆகி அப்படி கரிஞ்சு போயிட்டு. இனி அதிலிருந்து வரலாம், ஆனால் எப்போ வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பிரான்ச்சஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். இது பார்த்திங்கன்னா கொக்கோபீட்டில் வளர்கிற ரோஸ். 2 months முன்னாடி நம்ம ரீபாட் பண்ணோம் இல்லையா, ஒரு மீடியம் சைஸ் ரோஸ். அதோட ப்ராக்ரெஸை காமிக்கிறதுக்கு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இதை பார்த்துக்கலாம். இதில் இருந்து கூட லேட்ரல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, கீழே உள்ள அந்த மெயின் பிரான்ச்சில் இருக்குது. அப்புறமா நிறைய ஆக்சிலரி பட்ஸ் இருக்குது. நிறைய பூ கொடுத்து டெட்ஹெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த வீடியோவோட பிகினிங்கில் கூட இதோட ஒரு ஃப்ளவர் பெருசாக பூத்து இருந்துச்சு, அதை நான் காமிச்சிருப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம லீஃப் குவாலிட்டி பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். அப்போ இது நிறைய லீவ்ஸ் பேலாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், லீவ்ஸ் எல்லாம் நல்லா டார்க் க்ரீனாக ரொம்ப ஹெல்த்தியாக, தே லுக் வெரி வெல். ரோசஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பெஸ்டிசைட் ப்ரோக்ராம், ஃபங்கிசைட் ப்ரோக்ராம், அதோட ஃபெர்டிலைசிங் ப்ரோக்ராம், இந்த 3ம் நம்ம ஒரு கேலண்டர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி பெர்ஃபார்ம் வெல். ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஃபீட் பண்ணல, நான் என்ன ஃபீட் கொடுத்தேன் அப்படின்றதையும் ஐ வில் டெல். இந்த ரோஸ் பார்த்தோன்னா இது பாரடைஸ் ஹைப்ரிட் டீ, லெஸ் தென் 2 years old. இதில் எனக்கு லாஸ்ட் 8 months வந்து இந்தளவு பிரேக்ஸ், அதாவது பட்ஸ் எல்லாம் வரவே இல்லை. ஒரு 8 monthsக்கு அப்புறமா இப்போ தான் நிறைய பார்க்குறேன், அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் த ப்ரூனிங். ஸோ இதில் பார்த்தோன்னா லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் thrips அண்ட் mite. நான் ஏற்கனவே ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன், கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ரோசஸுமே ஆர் அஃபெக்டட் பை thrips, பட் ஐ ரிப்பீட்டட்லி ட்ரீட் தெம் ஃப்ரம் த பெஸ்ட்டு வந்து பக்கத்தில் உள்ள ட்ரீஸ்லேருந்து வருது. ஸோ தட் வி கேன் நாட் டூ எனி திங், பட் வி கேன் ஒன்லி டேக் கேர் ஆஃப் அவர் பிளான்ஸ் இல்லையா. பட் புது லீவ்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, கீழே உள்ளது எல்லாமே கொஞ்சம் கேழியாக இருக்குது. என்னென்னா அதுக்கப்புறமா ட்ரீட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ தே ஆர் குட் நவ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 years old ரோஸ், நம்ம 1 year old ரோசஸ், 2+ year old ரோஸ், இதெல்லாமே பார்த்தோம். சில டைம் வந்து இந்த ரோஸில் நம்ம பார்த்த மாதிரி லேட்ரல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும்னு நான் சொன்னேன்ல. ஸோ ஐ டோன்ட் நோ, ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஸ்டில் லேர்னிங். அப்போது த ஏஜ் ஆஃப் பிளான்ட், த சைஸ் ஆஃப் பிரான்ச்சஸ், அதுதான் இது டிட்டர்மின் பண்ணுமோ என்னவோ எனக்கு தெரியல. ஐம் ஸ்டில் லேர்னிங் அபவுட் இட். இதில் பார்த்தீங்கன்னா சிலது சின்னதாக இருக்குது, அதுக்கு கீழே உள்ளது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்குது. பட் தட் டசன்ட் மேட்டர். as far as we get more branches, the plant will be strong and healthy. That's all matter, end of the day இல்லையா. ஸோ மூணாவது நம்ம பார்க்குறது வந்து பேசல் பிரேக்ஸ். இந்த பேசல் ஷூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது பட் யூனியன்லேருந்து வரக்கூடியது. அது ஒரு ரோஸோட மெயின் பிரான்ச்சாக மாறும். அதிலிருந்து பக்க கிளைகள்லாம் வந்து நிறைய பூ பூக்கும், பிளான்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய வருஷம் இருக்கும். அண்ட் இது வந்து நமக்கு அடிக்கடி கிடைக்காது. ஆக்சிலரி பட்ஸ் மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. அதுக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் சூட் ஆகணும், நல்ல ஃபீட் இருக்கணும், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பேசல் பிரேக்ஸ் வரும். சம்மரில் அது நம்ம ரொம்ப ரேராக தான் வரும், வந்துச்சுன்னா we are lucky. ஸோ இது பாருங்கள், இந்த பிளான்ட்டில் 2 பேசல் ஷூட்ஸ் புதுசாக வருது. ஜஸ்ட் இப்போ தான் ப்ரொட்ரூட் ஆகிருக்கு. இது இன்னும் நல்லா வெளி வந்து பெருசாக தெரியணுன்னா ஒரு 1 week டைம் ஆகும். இப்படி வர பிரான்ச்சஸை வந்து நீங்கள் கிள்ளி விட்டுறாதீங்க.
இது சக்கர்ஸ் கிடையாது, உங்களுக்கு அப்படியே சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது வளரும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 வீக்ஸ்லேயே தெரிஞ்சிடும் அது சக்கரா பேசல் பிரேக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அதை கிள்ளி எடுத்து போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் பெருசாக வளரும்போது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக அந்த ஸ்டெம் வளர ஆரம்பிக்கும். ஜென்ரலாக அந்த பேசல் ஷூட்ஸ் வரது வந்து ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறமா வரும். ஏன்னா டார்மன்சிக்கு போயிட்டு அந்த பிளான்ட்டோட எனர்ஜியெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஃபீடு கொடுத்து திரும்ப அதை தட்டி எழுப்பி அந்த ருட்டீனுக்கு கொண்டு வரும்போது அதோட எனர்ஜியெல்லாம் அந்த மாதிரி புது பிரான்ச்சஸில் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் பேசல் பிரேக்ஸ் நிறைய வர சான்ஸ் இருக்குது. பேசல் பிரேக்ஸ் அண்ட் லேட்ரல்ஸ். அதுக்கப்புறம் இந்த கோல்டு கிளைமேட், சூடெல்லாம் கம்மியாகி டெம்பரேச்சர் எப்போ டவுன் ஆகுதோ அந்த டைமில். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் டைம். இப்போ ட்ரிவாண்ட்ரமில் டெம்பரேச்சர் வந்து 30 to 31 மேக்ஸிமம். அதுதான் ரெயின் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி டெம்பரேச்சர் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹோப்பிங் தட் த ரோசஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐ வில் கீப் போஸ்டிங் அபவுட் த ப்ராக்ரெஸ். ரோஸில் பேசல் பிரேக்ஸ் வர காரணம் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் ஃபீட். இந்த ரெண்டும் அதுக்கு நல்லா இருந்தாலே அது வந்து நல்லா வளரும் இல்லையா? ஸோ நான் என்ன ஃபீட் கொடுக்குறேன் பர்டிகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஸோ கொஞ்சம் ரோசஸ்க்கு மட்டும்தான் நான் ஆர்கானிக்காக வச்சுருக்கேன், பாக்கி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆர்கானிக் மேட்டர், அதாவது அதில் காம்பினேஷன் அனிமல் மென்யூர், போன் மீல், நீம் கேக், ஹோம்மேட் கம்போஸ்ட், இந்த மிக்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு கையளவு, மந்த்லி ஒன்ஸோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு கையளவு எல்லா பிளான்ட் பாட்டுக்கும் நான் போட்டு விடுவேன். இது காஷ்மீரி ரோஸ். இது நட்டு ஒரு 6 months கிட்ட ஆகுது, 6 monthsக்குள்ளால தான் ஆகுது. ஸோ இது வாங்கும்போது எனக்கு 2 மெயின் பிரான்ச்சஸ் தான் இருந்து. அதுக்கப்புறமா எனக்கு 2 more மெயின் கெயின்ஸ், அதாவது பேசல் பிரேக் ஆகி 2 பெரிய பிரான்ச்சஸ். இப்போ புதுசாக வந்திருக்கிறது வந்து அந்த பட் யூனியனுக்கும் ஒரு மெயின் பிரான்ச்சுக்கும் இடையில கரெக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அதை வந்து பேசல் பிரேக்னு சொல்ல முடியாது, அது ஒரு லேட்ரல் பிரான்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே கீழே இருந்து ஒன்று குட்டியோண்டு வெளியில் வருது பாருங்கள், அது வந்து பேசல் ஸ்டெம். என்னோட எல்லா ரோசஸோட மெயின் ஃபீடிங் நான் சொல்லிட்டேன். ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் 2 monthsக்கு ஒரு வாட்டி வந்து ஆர்கானிக் மென்யூர் போடுறது. அதுக்கப்புறமா மந்த்லி ஒன்ஸ் வந்து டிஏபி ஃபீட். டிஏபி ஒரு 1 gram per pot அந்த மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் 1 gramனா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ டிஏபி வந்து ஒரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். அதை வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போகும், எல்லா ரோசஸ்க்கும் போயிடும். ஐதர் இன் கிரானியூல் ஃபார்ம் இல்லை லிக்விட் ஃபார்ம். நம்ம ஏற்கனவே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்துருக்கோம், டிஏபி வித் கிரவுண்ட்நட் கேக் மிக்ஸ் எல்லாம் வச்சு, நீம் கேக், கிரவுண்ட்நட் கேக், ரைஸ் வாட்டர், சோறு வடித்த தண்ணி, அதெல்லாம் வச்சு நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி ஒரு ரெசிபி பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்ம்லேயோ இல்லைன்னா கிரானியூல் ஃபார்ம்லேயோ டைரெக்டாக செடிங்களுக்கு போய் சேரும். நான் ஒவ்வொரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரையும் செப்பரேட் வீடியோஸாக உங்களுக்கு தனியாக போடுறேன். அப்போ அதோட எல்லா டீட்டெயில்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உள்ள ஃபீடிங் பார்த்தோன்னா மந்த்லி ட்வைஸ் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ட்வைஸ் மைக்ரோநியூட்ரியன்ட், மெக்னீஷியம் சல்ஃபேட், எப்சம் சால்ட், அந்த காம்பினேஷன், ஃபாலியர் ஸ்ப்ரே. நான் இன்னொரு ரெசிபி சீக்கிரமாக போடுறேன், டிஏபி மஸ்டர்ட் கேக் காம்பினேஷன். மஸ்டர்ட் கேக் பவுடர் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்க முடியும், கிடச்சிது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ வெரி குட். ரோஸுக்கு ஃபீட் அப்படின்றது 2 முறையில் கொடுக்கணும். ஒன்று சாயிலில், இன்னொன்று லீவ்ஸ். சாயிலில் போடுறது வந்து லிக்விட் ஃபார்மில் கொடுக்கலாம், இல்லை கிரானியூல்ஸ் ஃபார்மில் ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு விடலாம். லீவ்ஸுக்கு வந்து நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரே, தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அப்படி தான் பண்ண முடியும். லீவ்ஸ் வழியாக போகிறது ரிசல்ட்ஸ் ரொம்ப குவிக்காக இருக்கும். அதே இது ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணி செயல்படுறது வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு டைம் ஆகும். பட் 2 மெத்தட்லேயும் நம்ம அதுக்கு ஃபீடு கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இது வரைக்கும் உள்ள ஃபீட் பார்த்தோன்னா ஆர்கானிக் மென்யூர் அது ஒன்று, அதுக்கப்புறம் மைக்ரோநியூட்ரியன் வித் எப்சம் சால்ட் காம்பினேஷன், அப்புறமா டிஏபி இவ்வளோ பார்த்துருக்கோம் இல்லையா? இனி வந்து என்பிகே. நான் என்பிகே 19-19-19 அப்படின்றதான் யூஸ் பண்ணுறேன். அது பேலன்ஸ்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற என்பிகேல கொஞ்சம் மைக்ரோநியூட்ரியன்ஸ் வெரி லிட்டில் அது சேர்ந்து தான் வருது. ஸோ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், எங்கேருந்து வாங்குகிறேன், I'll share that details in next video. இண்டிவிஜுவல் வீடியோ போடுவேன்ல, அப்போ I'll share all that details. இப்போதைக்கு உங்களுக்கு என்பிகே வாங்கணுன்னா ஏதாவது குட் பிராண்ட் பார்த்து வாங்கலாம்.
19 அது வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேயாக கொடுங்க. அதுக்கப்புறமா எல்லா ஆல்டர்னேட் மந்த்ஸ் அப்படின்னா ஒரு மாதம் விட்டு விட்டு இந்த மாதம் டிஏபி கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த மாதம் இந்த மிக்ஸ் போடுவேன். இன்ஆர்கானிக் தான். ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த பொருட்கள்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு மிக்ஸ். இது ஒரு 5 to 10 grams, சின்ன செடிக்கு 5 grams, பெரிய பிளான்ட்டுக்கு 10 grams அந்த மாதிரி டைரெக்டாக சாயிலில் போட்டு விடுறது தான் இது. இட் வில் ஆக்ட் அஸ் அ ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசர். இதுக்கு பதிலாக நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், அதாவது எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சம்மர் மந்த்ஸில் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. இந்த கோல்டு மந்த்ஸ் டெம்பரேச்சர் எப்போ கம்மியாக இருக்குதோ அப்போது 2 monthsக்கு ஒரு வாட்டி, ஏன்னா அதுவும் ஸ்லோ ரிலீசிங் தான், அதில் சல்ஃபர் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி குட். இட் will act as a fungicide also to some extent on the soil, which is a natural form. ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதில்ல, அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் செக் இட் அவுட். ஸோ நீங்கள் அது கூட பயன்படுத்தலாம். அடிஷ்னலாக எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் சொனாட்டா, வேறு ப்ராடக்ட்ஸும் இருக்குது நிறைய. ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அது கூட மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஒன்ஸ் in 2 months பயன்படுத்தலாம். that will contain good enzymes and which helps with the plant hormones. அப்போது ரோஸஸ்க்கு வந்து அந்த ஃபீடிங் பேட்டர்னும் ரொம்ப முக்கியம். நம்ம பெஸ்டிசைடு எந்த மாதிரி ரோஸுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஃபீடிங்கும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரே பொருளை வந்து நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்கணும் அப்படின்ல, லைக் ஹியூமன்ஸ் தான். நமக்கு வந்து ஒரே சாப்பாடு டெய்லி ஒரு வருஷம் ஃபுல்லாக கொடுத்தோன்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம், செடிங்களும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் இமேஜின் லைக் தேட். அப்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் இன்னும் ஜாஸ்தி போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, பேர்ன் ஆகும், ஃபெர்டிலைசர் பேர்ன், அந்த ஃபைட்டோடாக்சிசிட்டி ப்ராப்ளம் வில் ஹேப்பன் அண்ட் தென் பிளான்ட்ஸுக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, இல்லை வேஸ்ட் ஆயிரும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கிவ் இன் ஸ்மால் குவான்டிட்டி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சீக்ரெட். நான் ஃபீடு வந்து அதுக்கப்புறமா மாற்றி மாற்றி கொடுக்குறது. ஸோ ஒரே ப்ராடக்டை பயன்படுத்தாமல் நீங்கள் ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லைக் நான் சொன்னேன் இல்லையா, நான் இந்த மாதம் டிஏபி கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த மாதம் ஐ வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் மிக்ஸ். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் which contains good enzymes for roses. ரொம்ப முக்கியமான எல்லா டிப்ஸும் நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வாட்டரிங். ஏன்னா அதில் தான் இப்போவும் எல்லோரும் தப்பு பண்ணிகிட்ருக்கிறது. பிகாஸ் ரெய்னி சீசன் வந்ததுக்கப்புறமா பிளான்ட் பெர்ஃபார்ம் பண்ணல, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பிளான்ட் ஸ்டண்ட்டாக இருக்குது, க்ரோத் இல்லை, அந்த மாதிரி. ஸோ அந்த வாட்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளான்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். ஸோ எனக்கெல்லாம் டெரஸில் இருக்கிறனால டெய்லி மார்னிங் ஒன்ஸ் வாட்டரிங். லீவ்ஸும் நான் வாஷ் பண்ணி விடுவேன். இந்த சென்ஸ் நான் லீவ்ஸ் மேலேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவேன் அண்ட் ரூட் ஜோன்லேயும் தண்ணி விடுவேன் மூட்டு பகுதியில். அதே மாதிரி ஈவினிங் சம்மர் மந்த்ஸில் மட்டும் ஒரு 4-4:30 உங்களுக்கு இலையெல்லாம் வாடி இருந்துச்சு அப்படின்னா தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா இலைக்கு மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுவும் ஈவினிங் பண்ணக்கூடாது, ஏர்லி ஈவினிங் ஆர் லேட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 o'clock, பிட்வீன் 4 to 4:30 வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஈவினிங் சன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து காஞ்சு போயிடும். இல்லை மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்கல் ப்ராப்ளமை இன்வைட் பண்ணும். ரெகுலர் வாட்டரிங் ஈவினிங் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் பால்கனியில் வச்சாலும் சரி, டெரஸில் இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் டூ மார்னிங் வாட்டரிங். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவு தான். வீடியோ லென்த்தி ஆகிடுச்சு, சாரி அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த கான்டென்ட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். December 19th நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிற அந்த லைவ் மீட்டப் மறந்துடாதீங்க. வாட்ச் அவுட் ஃபார் த இன்வைட் ஆன் our community page, சேனலோட கம்யூனிட்டி பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ், our Facebook page. மறுபடியும் I'll meet you all on another interesting video. அது வரைக்கும் happy gardening as usual. Take care of yourself, grow more roses, experiment with roses and share the joy. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.